விருப்பங்கள் சேனல் வழியாக என்னுடைய சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு சிந்தனை கதையாக சொல்ல ஆசைப்படுகிறேன். பிள்ளைகளே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் சேனல் வழியாக வரவேற்றுக் கொள்கின்றேன். வாழ்க்கை என்னும் படகு, ஒரு படகு என்றால் ஒரு வாழ்க்கை, ஒரு திருமணம் ஆனாலும் சரி, ஆகாதவர்களாலும் சரி, குடும்பம் என்றால் அது கடலிலே கப்பல் போகிறது போல, அதாவது ஒரு படகு கடலில் போகிறது போல தான் என்ன செய்கிறது, ஒரு வாழ்க்கை ஜீவிதம் கடந்து செல்ல வேண்டும். அப்படியான பிள்ளைகளை, ஆம், ஒரு படகுல கொஞ்சம், அதாவது படகுல இறைவனோடு சேர்ந்த சீடர்களுமாக அப்படியே கடந்து கடலில் சென்று கொண்டிருக்கிறார்கள். சென்று கொண்டிருக்கிற வேளையில் அந்த இறைவன் அடித்தட்டிலே போய் படுத்து தூங்கிவிட்டார். அது மாத்திரமல்ல, சென்று கொண்டிருந்த வேளையில் திடீர்னு பயங்கரமான புயல் காற்று வீசியது. அலைகள் பொங்கி அமளா தொடங்கியது. படகு என்ன செய்கிறது, அங்கும் இங்குமாட்டு அசைந்து கொண்டிருக்கிற வேளையில் சீடர்களெல்லாம் ஐயோ என்று சொல்லி கத்த ஆரம்பித்தார். கத்தி கொண்டிருக்கிற வேளையில் திடீர்னு இறைவன் இருக்கிறதை அவருடைய மனதிலே தென்பட்டது. அப்போதுதான், இறைவா, நீங்கள் தூங்கி விட்டு இருக்கிறீங்க, கப்பல் என்ன செய்கிறது, படகு அவிழ்ந்து போகிறது என்று சொல்லி உமக்கு கவலை இல்லையா? நாங்கள் எல்லாம் கடலிலே சாகப் போகிறோம் என்று சொல்லி அந்த சீடர் சொன்னார். சொன்ன வேளையிலே அவர் சொல்லுகிறார், இறைவன், பிள்ளைகளை, ஏன் நீங்கள் கவலைப்படுகிறீர்கள்? நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லிவிட்டு கடலை பார்த்து, நீ இறையாதே, காற்றை பார்த்து சொன்னார், நீ காற்று அடிக்காதே என்று. உடனே கீழ்ப்படிந்தது. பாருங்கள், அப்போந்தான் சீடரெல்லாம் நினைக்கிறார்கள், இறைவனுக்கு சக்தி உண்டு, இந்த இறைவன் காற்றையும் கடலையும் அமர்த்தி விட்டார் என்று சொல்லி. பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையிலையும் அப்படித்தான். ஜீவிதத்தில் பல பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும். அதை எதிர்கொள்ள வேண்டும். இறைவன் நம்மோடு இருக்கிறார், நம் ஹிருதயத்தில் இருக்கிறார் என்று நினைத்து கொள்ள வேண்டும். அவர் தூங்க மாட்டார், அவரை தூங்கவே மாட்டார். நம்முடைய ஹிருதயத்தில் இருக்கிறார், நாம் தூங்கி விடுகிறோம், அவரை நினைக்காமல் மறந்து விடுகிறோம். அதனால தான் நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே பிரச்சனை வருகிறது. பிரச்சனை வரும்போது என்ன செய்ய வேண்டும் பிள்ளைகளே, நண்பர்களே? இறைவனிடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். பிரார்த்தனை செய்யும்போது என்ன, அந்த மலை போல வருகிற துன்பம் எல்லாம் என்ன செய்யும், அப்படியே கடந்து செல்லும். நாம் இறைவனோட பிரார்த்தனை செய்யாமல் படுத்து தூங்கிவிட்டால் என்ன செய்யும், கடலிலே அவிழ்ந்து போவோம். நம்முடைய வாழ்க்கையிலேயும் பல பிரச்சனைகளும் துன்பங்களும் வரும். அப்போ நாம் தூங்கிவிட்டு இருந்தால் என்ன, அப்படியே கவிழ்ந்து விடும். பல இழப்புகள் நேரிடும். சில பிரச்சனைகளில் மேற்கொள்ள முடியாமல் நாம் தத்தளிக்க வேண்டியது இருக்கும். அதனால் பிள்ளைகளை, நாம் ஒவ்வொரு பேரும் என்ன செய்ய வேண்டும், இன்று முதல் பிரார்த்தனையோடு நாம் கடந்து செல்வோமா?